சீமான் கூட நேத்து பேசும்போது அதை சொல்றாரு சார். என்ன 1000 ரூபா காசை கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதானே, வேற என்ன செஞ்சீங்க? அவர் புதுமை பெண் தெரியல, அவர் புரட்சி பெண் அப்படின்றாரு. சொல்ல போனா அந்த பேரும் கூட புதுமை பெண் அப்படின்றதே ஒரு புரட்சியை நோக்கி அப்படின்ற அர்த்தத்துலதான் பேர் வைக்கப்பட்டது. அவர் புரட்சி பெண்றாரு. அப்புறம் தமிழ் புதல்வன் அப்படின்றத தமிழ் மகன் அப்படின்னாரு. அப்புறம் மகளிர் உரிமை தொகை, அதுக்கு அவர் வேற ஏதோ ஒரு பேர் சொன்னார் சார். இந்த 3 தானே கொடுத்தீங்க, வேற என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உள்ளபடியே அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்னா ஒன்னொன்னா எடுத்து பார்த்தா திட்ட வாரியாக சட்டமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திற்கு வெளியிலும் சரி தொடர்ச்சியான செயல்பாடுகள் இருக்கிறது. இதற்குன்னு முதலமைச்சரினுடைய தனிப்பிரிவு அப்படின்றதற்கு தனியா செயலாளர்கள் நியமித்து அதன் மூலமாகவும் பல்வேறு பணிகள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இத கலைஞர் டிவியில அந்த பயனாளர்கள் அதாவது இந்த உங்கள் தொகுதியில் உங்கள் முதலமைச்சர் நினைக்கிறேன் சார். சரியா டக்குன்னு அந்த ஸ்கீமுடைய எக்ஸாக்ட் நேம் ஞாபகம் இல்ல. உங்கள் தொகுதியில் முதல்வர். அந்த ஸ்கீம் அதுல கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணி அதுல யாரெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்கவர் ஆயிருக்கோ அவங்க எல்லாரையும் கலைஞர் டிவில நேரடியாகவே அவங்களெல்லாம் வச்சு ஷோவே பண்ணாங்க. அது வார வாரம் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. சில வாரங்கள் முன்பு வரை கூட ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அப்போ பயனடைந்த மக்களுக்கு தெரியும் நாம இந்த திட்டத்தால பயனடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.